ஸ்க்ரீன் லோட் ஆகுது. ஓகே. கடைசி வகுப்புல வந்துட்டா ஸ்கிரீன். ஓ ரைட் வந்துச்சு. கடைசி பாடத்துல நாங்க ஓதுற சப்ஜெக்ட் வந்து அதுல ஆரம்ப பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அலிஃபினுடைய உச்சரிப்புகளை பார்த்துட்டு அதுல ஒர்க் அவுட் வந்திருந்தோம். பிஸ்மில்லா. ஓதுங்க பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். صراط الذين أنعمت عليهم. கொஞ்சம் மாத்துங்க. மாத்துங்க. அன்அம்த அலைஹிம். அன்அம் صراط الذين أنعمت عليهم. அந்த ரிப்பீட் வரக்கூடாது, அதான் முக்கியம். நீங்க ஓகே. ஓதுறீங்கன்னா ஒரு விஷயம் ஓகே, அந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது, அது வராம வைக்கணும். பாத்துக்கோங்க. اوكي. صراط الذين أنعمت عليهم. வெரி குட், மாஷா அல்லாஹ், சூப்பர். ரெண்டாவது. وأما السائل فلا تنهر. போதுங்க. وأما السائل فلا تنهر. குட், மாஷா அல்லாஹ். மூணாவது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ம், 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 ம். சின்ன பிள்ளை உண்டு, பாப்போம் திருப்பியா. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ஓகே. நான் வந்து அந்த சிராத்ல நான் இடத்துல நீட் அல்ல. நீட்டல்ல. சரி. நீங்க இப்படி இப்ப 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 வந்து இப்ப இப்படி யோசிங்க. அதாவது முழு வசனத்தையும் ஒரே மூச்சுல ஓதுறது கஷ்டம் தான், நீங்க உடைக்கலாம். அதுக்கு ஓகே. அந்த விஷயம் தெரியும் தானே, அதை டார்கெட் பண்ணுவோம். என்ன ஓ. நீங்க கஷ்டப்படுறீங்க, விளங்குது. أو. وأنزلنا من المعصرات. من معصرة. المعصرات. من المعصرات ماء ثجاجا. தஜ்ஜாஜா. அந்த அரவாசியில் நிக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க சொல்லுவோம் ராகத்துடைய ஸ்டைல் வந்து வேவ்ஸ், அலைகள் தானே, கடல் அலைகள் தானே. அப்போ اه. நாங்க கடல் அலையை இமேஜின் பண்ணி பார்த்தால், ஒரு கடல் அலை வந்து கடற்கரை ஓரத்துல வந்து அப்படி என்ன செய்யும், ஸ்மூத்தா முடியும். அப்படித்தானே. يس. இடையில பெரிய பெரிய அலைகள் வந்தாலும் லாஸ்ட்ல வந்து கரையில அந்த அந்த நுரைகளோட ஸ்மூத்தா பெய்துட்டு முடியும். அப்ப எங்கட ரோதலும் مهم. எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல வந்து அந்த ஸ்மூத் நிலைக்கு வரணும். இப்ப சஜ்ஜாஜா என்ன அந்த இடையில நிக்கப்படாது. اوكي هذا சஜ்ஜாஜா. كليك. எஸ், அந்த அமைப்பு நான் போகணும். اوكي. ம். وأنزلنا من المعصرات. من المعصرات ماء ثجاجا. ஓகே. இப்போ வழங்கு. இப்போ சஜ்ஜாஜா என்று போற நேரம் ஒரு ஒரு எண்டிங், ஒரு ஸ்டெப் ஒண்டி நல்ல நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. சரி, போதுங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. ஐந்தாவது. بأن ربك أوحى لها. அது அவு ஹாலஹா. வித்தியாசம் வருது, டிஃப்ரெண்ட் ஆகுது. சின்ன ஹேவன்ன்றதுக்கும் பெரிய ஹேவன்ன்றதுக்கு இடமில்ல. ரெண்டும் ஒரே அளவே இன்னும். بأن ربك أوحى لها. குறைங்க, இல்லை நீங்க கூடு நீட்டுறது கூடுது. அவு ஹே. அவு ஹே. அதான் 1 செகண்ட். அவு ஹேலஹா. بأن ربك أوحى لها. அடுத்த பிரச்சனை, அந்த ஆவு ஆ சவுண்டுக்கு போறோம், அது போல. أو. بأن ربك أوحى لها. சரி, போதுங்க. بأن ربك أوحى لها. ஓகே. முதலாவது ஒழுங்கா ரிப்பீட் வரக்கூடாது. first okay. صراط الذين أنعمت عليهم. மாஷா அல்லாஹ், சூப்பர். மூணாவது.
وأنزلنا من المعصرات ماء ثجاجا ஐந்தாவது. بأن ربك أوحى لها ம். ரைட். நாங்க இன்னைக்கு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இது வந்து பார்ப்போம். إن شانئك هو الأبتر. அபுத்தர். ஏன் அபுத்தர்ண்டு வரும்? அப்தர்ண்டு ஓதாம ஏன் அபுத்தர்ண்டு வரும்? அப்படித்தான் பழகப்பட்டி அப்படியா? அப்படித்தான் நான் பழகி ஐ கேஸ். சரி, குட். நல்ல நல்ல ஆன்சர். ஹைர். அதில் தான் உள்ள விஷயம் என்னென்றால், சில விஷயங்களை நாங்க தெரிந்தோ தெரியாமலோ சரியான ட்ரிக்லேயே பழகிட்டோம். சில விஷயங்களை பிழையாத்தான் பழகியிருந்தாலும் சில விஷயங்கள் ம். எங்களோட கலாச்சாரம் கல்ச்சர்ல வந்து அது மிச்சம் சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல பெர்ஃபெக்டா பழகுபட்டி நல்லது. இந்த அபுத்தர் என்ற ஓகே. விஷயமும் நாங்க சரியாக பழகின ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் ஓதுறதுல. நாங்க அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஓகே. இப்ப பார்ப்போம். குர்ஆன்ல ஆ. நாங்க கலக்கி ஓதுற சில லெட்டர் சீக்கிரம். கலக்கி ஓகே. ஓதுறது என்ன விளங்க தெரியுதா? இந்த மாதிரி அந்த அன் இப்னு இல்லாம இப் அத இப்பன்னு சொல்லாம இப்படின்னு சொல்றேன். பொதின மாதிரி. அப்போ சரி, அப்போ ம். விஷயம் கிளியர். ஓகே. இந்த எழுத்துக்கள் வந்து சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வார சந்தர்ப்பத்தில் எல்லாத்துலயும் இந்த கலக்கல் வரும். ஆஹா. ஓகே. உன்னுடைய உச்சரிப்பு வார சந்தர்ப்பத்தில் முதலாவது பாருங்க, இப்ப பா வந்திக்குது. இபு ம். ரெண்டு கலக்கிட்டோம். ம். ஆஃப் வரும். எப்படி கலக்குவோம்? சரியா. இக்கு. சரி, அக்கோ இக்கோ எப்படி இக்கு கலக்க ஆ. போறேன். ஆ, இது இத்து. ஏத்து. வெரி குட். இது. இது குட். இஜ். ஈஜி. ஹைட். அப்போ இதுல இன்னொரு முக்கியமான தேதி சொல்லப்படுது என்னென்றால், ஆ. இந்த ஐந்து எழுத்துக்களையும் கலக்கலாம். கலக்கலாம் என்கிறத விட கண்டிப்பாக கலக்கித்தான் ஓதணும் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் அதுல அதுல ஆப்போசிட் என்ன? அடுத்தது அடுத்த மறுதலை என்ன அதுல? இது இல்லாத எல்லாத்தையுமே வந்து கலக்கி உதப்படாது அப்படித்தானே? கலக்கி ஓதப்படாது. வெரி குட். நல்லா விளங்கிறீங்க. சூப்பர் குட். ஹைர். அப்ப நீங்க இப்ப விஷயத்தை வரும். நீங்க ஓதின வசனங்கள்ல இதுல மூணாவது வசனம். இப்போ திருப்பி ஓதி பாருங்க பாப்போம். இதுல மூணாவது வருஷம். ஓகே. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இதுக்கு முன்னுக்கு இதுல வந்து கேளு சொல்லுங்க. ஆ, ஐன் வந்திக்கு ஐன் நாங்க வந்து கலக்கி ஓதுறதில்ல. படாது. குட். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க ஓதுனி கலக்கி ஓதுனீங்க. ஓ எஸ், இதுக்கு முந்தைய எஸ். நான் கலக்கி ஓதுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓதுறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓது. நான் ஒன்றும் சொல்லல. நான் அந்த விஷயத்தை படிப்பிக்கலையே. படிப்பிச்சு ஓ. பின்னால நீங்க உள்ள அந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி விளங்கிட்டு பார்க்க நேரம் பார்க்கறது மாஷால்லா. விஷயம் கிளியர். ஆகவே இது ஒரு முக்கியமான கான்செப்ட். சரி, இப்ப இதுல இந்த வசனத்தை ஓது பார்ப்போம். கீழுக்குள்ள வசனத்தை. கீழே. ஓ, إيلافهم رحلة الشتاء والصيف. நல்ல. இதுல நான் உங்களோட திருத்தலண்டா நீங்க ஓதுனே சரி. சில பேர் ஓதுவாங்க ரிஹ்லத. அந்த ஹா அவங்களுக்கு பழக்கத்துல கலக்குதாகவே உச்சரிக்கப்பட்டிருக்கும். நீங்க ஐன உச்சரிச்சது போல. சரி, இதை ஓது பார்ப்போம். إن الإنسان لفي خسر. ஹொசொர். சீன் என்ன செய்யுது? வரல கலக்கப்பட்டேன். ஓகே. கலக்கப்பட்டது. خسر. ஹொஸ் இஸ் خسر. இர் ரெண்டும் ஜாயின் ஆகும். அந்த இடத்துல ராட சவுண்ட் மிச்சம் கம்மியா குறையப்பட்டு மறையப்பட்டு வரும். ஹொஸ். ஹொஸ். அவ்வளவுதான். اوكي. إن الإنسان لفي خسر. குட். திருப்பி. إن الإنسان لفي خسر. ரெண்டாவது. சரியா. ஓகே, நல்லா. إذا جاء نصر الله والفتح. குட். வல் ஃபத்ஹு என்று வரக்கூடாது. வல் ஃபத். اه. வல் ஃபத் என்று வரும் மூணாவது. اوكي. وإن لنا ل... وإن لنا للآخرة ஆம். والأولى. ம். وإن لنا وإن لنا. ஓகே, அது கொஞ்சம் எனக்கு கிளியர் ம். ஆயிடுச்சு. போதும் போதும் போதும். சரியா வசனத்தை ஒரு 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 நிலைப்படுத்தப்பட்ட நிலையில நீங்க முடிங்க பாப்போமா.
وإن لنا للآخرة والأولى. ஆஹிரதி சரியாது. آخرة، أوكي. ஆ. آخرة، أولى. ம். وإن لنا للآخرة والأولى. ம். இப்ப இந்த மாதிரி வ இன்னலனா வ இன்னலனா வ இன்னலனா எத்தனை முறை ரிப்பீட் பண்ணிப்பீங்க சொல்லு. அதை கொஞ்சம் சின்னருக்க ரிப்பீட் பண்ணினேன். ஆ. அது என்ன காரணம் அந்த ரிப்பீட் வரது காரணம் சொல்லுங்க. وإن لنا للآخرة آخرة والأولى. நான் கேட்கிறேன் பிரதர், இப்ப நீங்க பல முறை ஓதியும் அந்த வசனத்துல மிஸ்டேக் ஆகுறீங்க என்று இருந்தா அதுக்கான ரீசன் என்ன? அதில் அந்த லாம் எனக்கு கொஞ்சம் சில டைமுக்கு பிள்ளையார். நாங்க உங்களுக்கு இன்னல. நான் பார்த்தேன் தானே, அதாவது அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது நாங்க ஏன் ஒரு வசனம் உண்ட இடையில போயிட்டு திட்டி முட்டி மோதிரம் அதுக்கான ரீசன் என்னவாக ஈக்கும்ங்கிறத ஒரு ஜஸ்டிஃபைஸ் பண்ணி பார்த்தோம். ஞாபகம் ஒரு 4 ரீசன்கள் வச்சு பார்த்தோம். ஓ, அந்த நாங்கள் அந்த வாசிச்சுட்டு தான் நான் அப்படி தான் ஓதணும் அப்படின்டா. ஃபர்ஸ்ட்டுக்கு கண்ணால் பார்த்துட்டு தான். அண்ணன் அந்த ரெண்டா. ஐ கான்டாக்டும் எங்களோட ஓரல் வாயினுடைய ஸ்டைலும் சரியான ஸ்டைலில் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா இந்த முட்டி மோதல் கண்டிப்பா வரும். ஓ. உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை வரணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நாள்லையும் 4 விஷயங்கள் இருக்கிற நீங்க ஓ. அதை அவதானிச்சுக்கணும். முதலாவது நீங்க உங்கள்ட்ட இருக்கிற இஷ்யூஸ் என்னென்றால், நீங்க கண்ணால பார்க்கறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட வாயால ஓதுறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உங்கள்ட்ட கூட இருக்குது. ஓகே. அப்ப நாங்க அதுல இன்னொரு சைடு நாங்க அப்படி தலைகீழ மாறணும். கண்ணால மிச்சம் நுணுக்கமா பார்க்கணும். கண்ட ம். ஸ்பீடை டெவலப் பண்றதுக்கு அதாவது கண்ணோட ஸ்பீடை நாங்க கொஞ்சம் மட்டுப்படுத்தி அவசரம் பார்த்துட்டு ம். போவோம். பார்த்துட்டு போனா வாய் அதுக்கேற்ற வகையில் ஸ்பீடா ஓது ரெடி ஆகும், பிழையாகும். ஓ, எஸ். ம். அப்ப நாங்க இப்போ உங்கள்ட்ட அந்த இஷ்யூக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் நுணுக்கமா நிதானமா பார்க்கணும் கண்ணால. وَإِنَّ لَنَا لَلْآخِرَةَ وَالْأُولَى. நுணுக்கமா நாங்க மெதுவா பார்க்குற நேரம் எங்களோட ம். ஓதலுக்கும் எங்களோட வாய்க்கும் இடையில கொடுக்குற அந்த டைம் கிடைக்கும் வாய் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அப்ப நாங்க உதாரணத்துக்கு ஆஹிரத்தியா ஆஹிரத்தான்னு சொல்லி டைம் எடுக்கணும். எங்களோட கண் எங்களோட ஈக்கணும். கண் ஊலால ஓ, முடிச்சுட்டு சொன்னால் நீங்க ஆஹிரத்தி ஆஹிரத்துங்கிறது நீங்க யோசிச்சு ஓதல்ல, உங்களோட ஃப்ளோல தான் நீங்க ஓதிட்டு போய்க்கிறீங்க. உங்களுக்கு வாய்க்கு எது சொல்ல மாட்டேங்கிறேன். எஸ் உங்களோட வாய்க்கு வரதான் நீங்க ஓதி கொண்டு போறீங்க. அதுக்கு எஸ். பிறகுதான் நீங்க யோசிக்கிறீங்க உச்சரிச்சு உங்களோட வாய் அந்த வேர்டை வெளி விட்டதுக்கு பிறகுதான் யோசிக்கிறீங்க. இது இப்படி வரப்படாது, இது இப்படி வரணும் என்ற அந்த திங்கிங் எங்களுக்கு கொஞ்சம் டிலேயா தான் கிடைக்குது. அது ஓ. எங்களோட இதுல நாங்க டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் இது. நான் இந்த ஒரு வசனத்தை வச்சு விளங்கப்படுத்தினாலும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 அல்லது 6 வசனங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரங்கள் கூட இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ஓகே. திங்கிங் பேட்டர்ன் அல்லது உங்களோட அந்த knowledge வந்து ஓதலுக்கு முன்னால உங்களை தட்டி தூக்குறதா ஆயிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், ஓ. ஆஹிரத்த என்றதை தீ என்று ஓதுறதுக்கு முன்னால உங்களை கரெக்ட் பண்ணக்கூடியதாக உங்களோட கண் பார்வையிட ஓதல் அமையும். அதான் main. ஓகே. அதை கொஞ்சம் நீங்க இப்படிதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்க அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 10 வேர்சஸ் டார்கெட் பண்ணி புதிய வசனங்களை நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதனால பாப்போம். நாலாவது வந்து أإذا كنا إطاء نجرة. இன்னும் கொஞ்சம் أإذا كنا عظاما نجرة. நஜீரா அப்படியா? نخرة. ஐதானே بالله. திருப்பி أإذا كنا عظاما نخرة. திருப்பி أإذا كنا عظاما نخرة. திருப்பி வருங்க. அந்த ஐலாமன் அதை குறைங்க. ஐலாமன் ஐலாமன். أإذا كنا عظاما نخرة. குட். ஐந்தாவது. ثم لتسألن يومئذ عن النعيم. ஆஹா திருப்பி. ثم لتسألن يومئذ عن النعيم. ம். ஹை. நான் அன்றைக்கு 2 பேருக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று இந்த 4 ஓகே.5 வசனங்களையும்
இந்த ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நீங்கள் ரெடி ஆகணும். ஒன்று ஒரு ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது இந்த ஒர்க் இது புதிய வசனங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் தான் நிற்கும். ரெண்டுமே ஸ்க்ரீனில் ஓ. நீங்கள் ரெக்கார்டை கேட்டு தான் நீங்கள் ஓ. பழகலும். ஓ. இதையும் அதே ஐடென்டிட்டியோட, அதாவது அலிஃபிட உச்சரிப்பு மிஸ்டேக் ஆகக்கூடாது, கலக்குதல் கலக்காமல் ஓதுறதுங்கிறது வரக்கூடாது, நீட்டுறது கான்செப்டையும் ஃபாலோ பண்ணி ரெடி ஆகிட்டு வரணும். மொத்தம் கிட்டத்தட்ட 10 வசனங்கள் இருக்குது. எங்களுக்கு ரிப்பீட் ஓகே. இல்லாமல் இன்ஷால்லா வரணும். ஓகே. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும்.